வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மணி இப்போ கரெக்டாக 9 ஆகுது. ஆனால் காலையில் 9 மணி வெளியே வந்துட்டுன்னு பார்க்குறீங்களா? இது ஆர்டிஓ ஆஃபீஸ் பேக் சைடு, திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பேக் சைடு இருக்கேன். லைசன்ஸ் நம்மளது வந்து 2 மாதம் இருக்குது முடியறதுக்கு. இருந்தாலும் சரி வாங்கி வச்சான்னு வந்தேன். அங்கே நம்ம ஃப்ரெண்டு கூட சொன்னார், இல்லை 2 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே ரினியூவல் பண்ணுறீங்க, மறந்துடுவோம்பா. காருக்கு அது மாதிரி தான் ரினியூவல் பண்ண சொல்லிட்டு ரினியூவல் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு தான் ரினியூவல் பண்ணேன். அது கிட்டத்தட்ட 1000 ரூபா 1500 ஆச்சு. 1500 முடிய வேண்டியது 6500 ஆச்சு. அதான் பார்த்தேன், சரி இங்கே வந்தேன், ரினியூவல் கொடுத்துருந்தேன். ஃபோட்டோ மட்டும் பிடிச்சி அனுப்புகிறாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அடுத்து கிளம்புறப்போ தம்பி தூங்கினுந்தான், நல்லா தூங்கினுந்தான் தம்பி. சரி அவனை எழுப்பிட்டேன்னு வச்சிங்களேன், அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சுவான். கரெக்டாக போடணும், அமுகலம் போடணும். நான் வெளியே போயிட்டேன்னா எனக்கு பயம் வந்துடும். அதுவும் அப்படியே சொல்ல முகம் நிச்சயம். ஒரு வீட்டிலேருந்து ஒரு 8-10 கிளம்புன மணி 9 ஆகிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக் ஜாம் டைட்டில் பார்க்கண்டெல்லாம். இதுதான் சென்னை. அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு. பக்கத்தில் வந்து பாம்பன் சுவாமி கோவில் இருக்குது, அறுபடை முருகன் கோவில் இருக்குது. சீக்கிரம் முடிஞ்சா அப்படி நான் கோயிலுக்கு போவேன். தம்பிக்கு வந்து ஒய்ஃப் கொடுத்துருவாங்க, டிஃபன்லாம் கொடுத்துருவாங்க. நான் போய் குளிப்பாட்டேன், அவ்வளோதான். சரி வாங்க போகலாம். ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்துட்டேன். இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நாங்கள் நம்மளை. அந்த இதில் வர்றதால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ். ஓகே, இங்கே வந்தப்பறம் தான் ஓடிபியை கேட்டாங்க. ஓடிபி வந்தப்பறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே தான் உரிமை ஃபோட்டோ இருக்கப்போ ஏற்கனவே காருக்கு இன்னும் எடுத்தேன் நான். எல்எல்ஆருக்கு கூட்டத்தை ஒரு 30 பேர் இருக்காங்க பாருங்கள். எல்எல்ஆர் லைசன்ஸ் கோர்ஸர்லாம் உட்காந்துட்டுருக்காங்க. மணி 9 மணிக்கு. நம்மள வந்து இங்கே ரினியூவல் மட்டும்தான். ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு போய்டுவோம், அவ்வளோதான். 9 மணிக்கு வந்தேன், மணி 10 கிட்ட ஆகிடுச்சு. இதோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கலை. 10 மணி தான் நான் அவங்க ஆஃபீஸ் டைம்னு கேட்டேன். இல்லை 9:30 எடுத்துருன்னு சொன்னாங்க. நம்ம டிரைவிங் ஸ்கூலில் இது வரைக்கும் வரல. நான் தான் ஃபஸ்ட்டாலாம் வந்திருந்தேன். என் பின்னாடி பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நான் புடிச்சின்னு ஓடி வந்தேன் டிராஃபிக்கில் கூட. சரி லேட் ஆகிடுமோன்ட்டு கூட காலத்தில் லேட் ஆகுது, இங்கே லேட் ஆகுது. ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து பக்கத்தில் பாம்பன் சாமி கோயில் இருக்குது, என்னோடய குருநாதர். அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு தம்பி குளிப்பாட்டணும். கரெக்டாக இருக்கும். 9 மணி சொன்னாங்க, 10 மணி ஆகிடுச்சு. இப்போவே தம்பி குளிப்பாட்டு லேட் ஆகிடும் போல இருக்குது. இப்போ தான் ஃபோன் பண்ண சாப்பிட்டானா, அண்ணி தோசை கொடுத்தாங்களா, தோசை சட்னிங்களா. சரி ஓகே. ஆர்டிஓ ஆஃபீஸ் பேக் சைடு வந்தேன். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது டெட் எண்டு வந்து பீச்சு. இது வந்து டைம்லைன் நான் வைக்கிறேன். சார் என்ன சொன்னாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஃபாஸ்ட்டாக போகும். அது காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். திருவண்ணாமலை ஆஃபீஸ் வந்துட்டேன். அங்கேருந்து வரப்போ ஓசூர்லேருந்து நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க. வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். நம்மளை பார்த்தோன்னு கூப்பிட்டாங்க. சார் நின்ட்டேன். பார்த்தா நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்களாம். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு? என் தம்பி ஒரு ஹை சொல்லுங்க. ஹாய் தம்பி, ஹவ் ஆர் யூ? ரைட், ஓகே. அது அப்படியே தம்பி கிட்ட காமிப்போம், அவன் சந்தோஷப்படுவோம். இவங்களுடைய ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நம்ம யூடியூப் பார்க்குறவங்க தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்றோட 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. தேங்க்யூ. உங்களை எல்லாரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓசூர்லேருந்து வந்திருக்காங்க. நான் இந்த பீச் ரோடுக்கு இந்த ஸ்பீடாக வீடியோ எடுத்துனே போயிருந்தேன். கை காமிச்சாங்க, எல்லாரும் கற்றுனாங்க. பார்த்தா ஒரு ஃபேமிலியாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க நல்லா பேசுனாங்க. சந்தோஷமாக. இங்கே ஓசூர்லேருந்து டூர் வந்திருக்காங்க போல இருக்குது. லக்ஷ்மின்றவங்க தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். மொத்த ஃபேமிலி அவங்களது. இப்போ நான் நிற்கிற இடம் பீச். அது என்ன சொல்லுவாங்க, திருவண்ணாமலை பேக் சைடு. சூப்பராக இருக்குங்க. நான் இந்த கேமரா காமிக்கிறேன் பாருங்க. கிளைமேட் வர அது டல்லாக இருக்குது, வெயில் அவ்வளோ கிடையாது. இங்கே வந்து ஆர்டிஓ வந்து கார் ஓட்டுறது, 2 வீலர் ஓட்டுறது அந்த இடம் இது. வெயில் இல்லைங்க, இங்கே செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. சரி ஓகே, போகலாம் வாங்க. பாம்பன் சுவாமி கோயில் போனோம். பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது. அன்றைக்கி வரப்போ என்ன ஒரு கூட்டம், ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. போன வாட்டி நான் வரப்போ பால் கூட எடுத்துருந்தாங்க, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி கோயில் புனரமைப்பு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி தான் அங்கே அமைதியாக தான் நல்லாயிருக்கும். நிம்மதியாக சாமி பார்த்துருப்போம். இந்த சென்னையிலே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது பாருங்கள். புறா இருக்குது அந்த இடத்துல. நான் கிட்ட போகிற பரபரன்னு பறக்கும் பாருங்கள். இங்கே சில பேர் புறாக்கு வந்து தீனியெல்லாம் போடுவாங்க. இடம் எப்படி இருக்கு பாருங்கள், அமைதியாக. நான் இங்கெல்லாம் வந்து படிச்சிருக்கேன். நான் காலேஜ் படிக்கிறப்பல இங்கே வந்து புக் எடுத்து படிச்சிருக்கேன். நான் சைக்கிள் தான் வருவேன், கொருப்பேட்டை இருந்தேன் அப்போது. பாருங்க, இங்கே வந்து அரிசி தானியெல்லாம் போடுவாங்க. இங்கே
நம்ம எடுத்து மட்டும் வந்து உக்காந்திக்கும். இவர் வந்து நம்ம பாம்பன் சுமரோட சீடர் ஸ்ரீமத் சுப்பிரமணிய தாசர். இவருடைய சமாதி வந்து முன்னாடியே இருக்குது. அமைதியாக இருக்குங்க. மட்டும் உட்காந்துருச்சு. ஒரு அமைதியான இடம் பாருங்கள், எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாம்பன் சுவாமிகள் கோயில் பொறுத்த வரைக்கும் அனுமதி இல்லாமல் இவர் பர்மிஷன் தான் இந்த கோயிலில் வர முடியும். சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் இந்த கோயில் வராத நிறைய பேர் இருப்பாங்க. பக்கத்தில் கூட இருப்பாங்க, வர முடியாது. ஏன்னா இவர்கிட்ட பர்மிஷன் தரணும். ஐயாவோட பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த கோயில் கால் வைக்க முடியும். அதான் இந்த கோயிலோட விசேஷம். அந்த பெரியவர் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பேசுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கோயில். வாங்க, இந்த சென்னையில் இருக்கிறவங்களாம் இங்கே வாங்க. திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கேட்டால் சொல்லுவாங்க. இது பின்னாடி வந்து முருகன் கோவில் உட்காந்து தியானம் பண்ணுற இடம் முருகர். வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்றது. கோயில் பக்கத்தில் பீச் இருக்கிறதால பீச் வரவங்க அப்படியே இங்கே வந்து கோயில் வந்து சாப்பிடுவாங்க. இந்த புனரமைப்பு திட்டம் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உட்காரலைங்க. சூப்பராக பிரசாதம் கொடுத்துட்டுருப்பாங்க. மதியானம் சாப்பாடு போடுவாங்க. வாங்க, இந்த பிரசாதம் இன்றைக்கி வந்து ஐயா கொடுத்துருக்காரு. கருவேப்பிலை சாதம். இதெல்லாம் வீட்டில் கிடைக்குமா கிடைக்காது தெரில. வாங்க, நீங்களும் பிரசாதம் எடுத்துக்கலாம். பாம்பன் சுவாமிகளில் எப்பவும் பிரசாதம் கொடுத்துட்டுருப்பாங்க. மதியம் அன்னதானம்லாம் இருக்குது. எல்லோரும் வரணும். ஓகே, தேங்க்யூ. கிளைமேட் செம்மையாக இருக்குது. இந்த மடத்தில் உட்காந்து கருவேப்பிலை சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி தான் பண்ணுறாங்க தெரியல. நம்மளாம் வீட்டில் பண்ணால் இந்த மாதிரி வராது. நல்லா உதிரியாக மணி பண்ணால் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 11 கிட்ட ஆகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் இங்கே இருந்தோம்னா மதியானம் சாப்பாடு சாப்பிட்லாம். மிஸ் பண்ணாமல் வாங்க. சென்னை இருக்குது பாம்பன் சுவாமி இருக்குது. ஒரு அமைதியான இடம். ஓகே, சாமி கும்பிட்டாச்சு, பிரசாதம் வாங்கியாச்சு. அடுத்து வந்து இங்கே பக்கத்துலேயே பெசன் நகர் பீச். இங்கே வந்து அங்கே போவேன். அப்போல்லாம் அங்கே போவேன், சில நேரம் போவேன், சில நேரம் போக மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் மிஸ் பண்ணாமல் போயிடுறது. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய அஸ்தி கரைச்ச இடம் அங்கே தான். அந்த இடத்துல போய் ஜஸ்ட் கொண்டாந்துட்டு வருவேன். நீங்களும் வாங்க, எங்கள் அப்பா அஸ்தி கரைச்ச இடத்த நான் காமிக்கிறேன். நைட்டு 11:30 மணி யாருமே இல்லை. அந்த இடத்துல அந்த அஸ்தி பண்ணி கரைச்சிட்டு வந்தேன். பெசன் நகர் பீச். இதுக்கு பேரில் பக்கத்தில். இப்போது அது பின்னாடி அஷ்டலட்சுமி கோயில். சென்னையில் மிக விசேஷமான கோயில் அஷ்டலட்சுமி கோயில். இது பக்கத்துலேயே ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதுவும் 20 ரூபா டிக்கெட்லாம் காலியாக கிடக்கு. ஒரு சமயம் கூட்டம் நிறைய இருக்கும். பக்கத்தில் ஒரு பெரிய பீச், லைட்டாக மழை தூரினே இருக்குது. பீச் பார்க்கணும், செம்மையாக இருக்கும். அப்படியே போயிட்டு வரலாம் வாங்க. உள்ள எங்கள் அப்பா அஸ்தி கரைச்ச இடம். அது ஒருத்தர் நிற்கிறாரா, அங்கே தான். மனசே கஷ்டமாக இருந்துச்சு. கடைசி எங்கள் அப்பாவோட அஸ்தியை கரைச்சி வந்த இடம். சூப்பராக இருக்குது பாருங்க இடம். அஷ்டலட்சுமி கோவில். எங்கள் அப்பாவுடைய அஸ்தியை தூக்கி போடுறது இங்கே தான். நைட்டு 11:30 மணி இங்கே இடத்துல வரப்போ ஆட்டோ வந்து அங்கே நிறுத்தோம். எங்கள் அப்பா வெறும் இந்த பானையில் மட்டும்தான் இருந்தார். அப்படி இப்படி போடக்கூடாது, திரும்பி பார்த்து அப்படி தூக்கி போட்டு போச்சு. ஒரு மனுஷனோட லைஃப் ஒரு பானையிலே முடிஞ்சு போச்சுன்னாங்க இல்லையா. இருப்பாரு எங்கன்னா இருப்பாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இப்போது அந்த பீச் இடம் வந்துட்டோம்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வரும். ஒன்றும் இல்லை, இந்த பீச்சை வந்து ஜஸ்ட்டு
ஒரு கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ½ அன் ஹவர் பார்க்கணுன்னா பழைய தாட்ஸ்லாம் வரும். அமைதியாக நிம்மதியாக பழைய நினைவுகள் வர இடம் ஒரே இடம் பீச் தான். உண்மையாக இல்லையா சொல்லுங்கள்? ஓகே, ஒரு ½ அன் ஹவர் இங்கே இருந்துட்டேன். அப்படியே அங்கே ஒரு போட் இருந்துச்சு, அது மாதிரி கம்முன்னு உட்காந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சுத்தம் வெயிலே கிடையாது, அருமையாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு ½ அன் ஹவர் உட்காந்துட்டு போவேன். பாம்பு சாமிக்கு வந்துடும். சாயங்காலம்னா ஃபுல்லாக லவர்ஸாக இருப்பாங்க. இங்கெல்லாம் அங்கங்கே லவர்ஸாக உட்காந்துருப்பாங்க ஒரு சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா. ஓகே, இப்போ நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறேன். 3 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்தது. தேங்க்யூ.